ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜெனி குட்டீஸ் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போனோன்னா ஹோம் டெக்கர் கிராஃப்ட் ஐடியா தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு சூப்பராக இருக்குல்ல, என்னோட டேபிளே நல்லா இருக்குது. வாங்க இன்னைக்கு நம்ம என்ன ஹோம் டெக்கர் கிராஃப்ட் பண்ண போகிறோமோ ஆரம்பிக்கலாம். வாங்க. ஹாய், இன்னைக்கு என்ன கிராஃப்ட்னா உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் இந்த கிராஃப்ட். வீட்டில் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், வீடு பார்க்க அழகாகவும் இருக்கும். இதுக்கு என்ன கிராஃப்ட் அப்படின்னா, முக்கியமான கிராஃப்ட்டுக்கு தேவைப்படுறது ஒன்லி பிஸ்தா ஷெல்ஸ் மட்டும்தான் தேவைப்படுது. கண்டிப்பாக அது இருந்தாலே இந்த கிராஃப்ட் போதும் பண்ணுறதுக்கு. ஓகேவா, இது மட்டும் போதும். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னா, ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி என்னோடது நான் சர்க்கிள் பண்ணியிருக்க மாதிரி ஓவல் ஷேப்பில் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. இப்போ அதை சர்க்கிள் பண்ணதை ஃபஸ்ட்டு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஏடாகடமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏடாகடமாக கட் பண்ணதை அதுக்கப்புறமா கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஏடாகடமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வீடியோவை பார்த்துட்டு மட்டும் போகாதீங்க, வீடியோக்கு லைக்கும் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா அந்த ஏடாகூடமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு மீதி இருக்கு. இப்போ நான் ஏடாகூடமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ கரெக்டாக கட் பண்ணி எடுக்கணும். இப்போ நான் கரெக்டாகவும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இது என்ன கார்ட்போர்ட்னா, மீஷோ கார்ட்போர்ட் தான். அந்த கார்ட்போர்டை பிச்சுட்டு அதில் தான் சர்க்கிள் பண்ணேன். இப்போ என்ன பண்ணாங்க, பிஸ்தா ஷெல்ஸை ஒட்டணும். இப்போ அதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டே பிஸ்தா ஷெல்ஸை ஒட்டக்கூடாது. ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ணிக்கணும். பேப்பர் ஒட்டிட்டு பெயிண்ட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு பெயிண்ட் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி என்ன கலரில் இருக்கும்? லைட் ஸ்கை ப்ளூவில் தான் இருக்கும். ஸ்கை ப்ளூ கலரும் அதே இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்குது. அதே மாதிரி டார்க் ஸ்கை ப்ளூ கலரும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு டார்க் ஸ்கை ப்ளூ கலர், நெக்ஸ்ட் லைட், அந்த மாதிரி டார்க்லேருந்து லைட்டாக போயிட்டுருக்க மாதிரி தான் இப்போ பெயிண்ட் பண்ண போகிறோம். அந்த கார்ட்போர்ட் அட்டை எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கன்னா, பெயிண்ட் ப்ரஷ் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு ஃப்ளாட் ப்ரஷ்ஷும் ஒன்று தின் ப்ரஷ்ஷும் தான் எடுத்துக்கிறேன். பெயிண்ட் கன்சிஸ்டன்சி நார்மலாக இருக்க பெயிண்ட் மாதிரி இருக்கட்டும். இப்போ நம்மளோட எனி பேப்பர் இப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு பேப்பர், A4 ஷீட் பேப்பர் இல்லை மேக்ஸ் நோட்டில் இருக்கும்ல, அதுலேயே ஒரு நடு பேப்பருமே எடுத்துக்கலாம். எனி ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஒயிட் பேப்பர் அப்படியே மேலே வச்சுட்டு அப்படியே பென்சிலால் ஓவல் ஷேப் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கார்ட்போர்ட் பீஸில் கம் ஊற்றிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கம்மு ஊற்றிக்கோங்க. கம் ஊற்றிட்டு அது மேலே அப்படியே பேஸ்ட் பண்ணி நல்லா அழுத்தி விட்டுருங்க. ஒரு கையை வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் அது நல்லா ஒட்டும். இப்போ ஒட்டியாச்சு. இப்போ நான் சொன்ன மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. லைட் கலர்லேருந்து தான் டார்க் கலர் போகணும். ஃபஸ்ட்டு லைட் கலர் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா டார்க் கலர் போகிறதாலும் போகலாம். லைட் கலர் மேலேயே டார்க் கலர் அடிக்க போகிறேன். அதான் ஃபஸ்ட் லைட் கலர் அடிச்சுட்டு அதுக்கு மேலே டார்க் கலர் அடிச்சுக்கோங்க. நல்லா கரெக்டாக எனி பெயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த வாட்டர் கலர் பெயிண்ட்டுமே எடுத்துக்கலாம், அதுவுமே சூப்பராக தான் இருக்கும். நான் எடுத்துகிட்டு இருக்கிறது கேமர் பெயிண்ட். இப்போ அங்கங்கே புள்ளி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ டார்க் கலரை அடிச்சு விட்டுடணும். சூப்பராக பண்ணிட்டு பாருங்களேன். பேப்பரில் பண்ணனால அந்த வேவ் மாதிரி அதே அழகாக வந்துடுச்சு. சூப்பராக இருக்குது வாட்டர். இப்போ என்ன கான்செப்ட்னு நான் இப்பயே சொல்ல மாட்டேன், அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து என்ன கான்செப்ட்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பிஸ்தா ஷெல்ஸை தான் நம்ம ஒட்ட போகிறோம். எப்படி ஒட்டுவோம்னு யாருக்குமே தெரியாது, எதுவுமே தெரியாது. இப்போ இந்த பிஸ்தா ஷெல்ஸை நம்ம ஒட்ட போகிறோம். இப்போ என்ன பண்ணணும்னா, கீழே அந்த பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதில் டார்க் கலர் பெயிண்டில் இந்த பிஸ்தா ஷெல்ஸை அப்படியே பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கம் போட்டு நல்லா கம்மை தடவி விட்டுக்கோங்க. லைட்டாக போடுங்க கம்மு. அதுக்கப்புறம் அதே ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக தெரிய ஆரம்பிச்சுக்கோம். லைட்டாக போட்டு பெயிண்ட் ப்ரஷில் அப்படியே
பெயிண்ட் பண்ணுற மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. பேஸ்ட் பண்ணணும். நல்லா அதை அப்படி எடுத்துக்கோங்க. இருக்குன்னு சொன்னால் இது ஏன் நான் கையில் பண்ணலைன்னா இந்த பெயிண்ட்டுமே நம்ம கையில் ஒட்டிப்போம். இப்போ பிஸ்தா ஷெல்ஸ் மேலே ஒட்டி நான் பெயிண்ட்டுமே கையில் வரும்ன்றதுனால நான் ப்ரஷ்லேயே அப்படியே போட்டு பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா எந்த இடமும் கரெக்டாக சூஸ் பண்ணி அந்த இடத்துல ஒட்டிக்கும். இப்போ அப்படியே நம்ம கம் பூசின இடத்துல கொஞ்சம் க்ராஸாக இல்லை ஸ்ட்ரெயிட்டாக ஒட்டினா நல்லா இருக்காது. க்ராஸ் கொஞ்சம் லைட் க்ராஸ் கொஞ்சம் இப்படிக்கா இப்படி க்ராஸாக வச்சுக்கோங்க. அந்த கம் இருக்கிற எல்லா இடத்துலையுமே அழகாக ஒட்டி எடுத்துக்கோங்க. கம் இல்லைன்னா கொஞ்சம் கம் போட்டுக்கோங்க. அது கம் சீக்கிரமாக காஞ்சிடும். அதனால பட்டுன்னு எடுத்து வைக்கணும். இது ஏன் கலராக இருக்குது, ஏற்கனவே நான் பெயிண்ட் பண்ணிட்டுலாம் வைக்கலை. அவசர கோளாறாட்டம் ஏற்கனவே ஒரு வாட்டி அதை ஸ்கெட்ச் வச்சு சும்மா விளையாடிட்டு இருந்தேன் அதை வச்சு. அதனால் அது இந்த பிஸ்தா ஷெல்ஸை அப்படியே எடுத்து வச்சுட்டேன். அப்போல்லாம் இதெல்லாம் தோணலை எனக்கு இதை பண்ணணும்லாம். இப்போ தான் ஒரு தோணுச்சு இந்த மாதிரி பண்ணலாம் அப்படியே கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா இடத்துமே கேப் இல்லாமல் நல்லா ஒட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. நிறைய பிஸ்தா ஷெல்ஸ் இருந்தாலும் எவ்வளோ வேணாலும் வேடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மீதி இருக்க பிஸ்தா ஷெல்ஸ் என்ன பண்ண போகிறோன்னா மேலே ஒட்டிக்க போகிறோம். மேலே எப்படி ஒட்டுவோம் தானே பார்க்குறீங்க, பாருங்கள். இப்போ அங்கங்கே நான் பேஸ்ட் பண்ணி கம்மை லைட்டாக ஊற்றிட்டு அங்கங்கே வச்சு எடுத்துக்கணும். இப்போ இது என்னன்னா சரி சொல்லிடுறேன். சூப்பராக இருக்குது வாட்டர். இப்போ என்ன கான்செப்ட்னு நான் இப்பயே சொல்ல மாட்டேன். அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து என்ன கான்செப்ட்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பிஸ்தா ஷெல்ஸ் தான் நம்ம ஒட்ட போகிறோம். எப்படி ஒட்டுவோம்னு யாருக்குமே தெரியாது, எதுவுமே தெரியாது. இப்போ இந்த பிஸ்தா ஷெல்ஸை நம்ம ஒட்ட போகிறோம். இப்போ என்ன பண்ணணும்னா கீழே அந்த பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் டார்க் கலர் பெயிண்டில் இந்த பிஸ்தா ஷெல்ஸை அப்படியே பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கம் போட்டு நல்லா கம்மை தடவி விட்டுக்கோங்க. லைட்டாக போடுங்க கம்மு. அதுக்கப்புறம் அதே ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக தெரிய ஆரம்பிச்சுக்கோம். லைட்டாக போட்டு பெயிண்ட் ப்ரஷில் அப்படியே பெயிண்ட் பண்ணுற மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. பேஸ்ட் பண்ணணும். நல்லா அதை அப்படி எடுத்துக்கோங்க. இருக்குன்னு சொன்னால் இது ஏன் நான் கையில் பண்ணலைன்னா இந்த பெயிண்ட்டுமே நம்ம கையில் ஒட்டிப்போம். இப்போ பிஸ்தா ஷெல்ஸ் மேலே ஒட்டி நான் பெயிண்ட்டுமே கையில் வரும்ன்றதுனால நான் ப்ரஷ்லேயே அப்படியே போட்டு பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா எந்த இடமும் கரெக்டாக சூஸ் பண்ணி அந்த இடத்துல ஒட்டிக்கும். இப்போ அப்படியே நம்ம கம் பூசின இடத்துல கொஞ்சம் க்ராஸாக இல்லை ஸ்ட்ரெயிட்டாக ஒட்டினா நல்லா இருக்காது. க்ராஸ் கொஞ்சம் லைட் க்ராஸ் கொஞ்சம் இப்படிக்கா இப்படி க்ராஸாக வச்சுக்கோங்க. அந்த கம் இருக்கிற எல்லா இடத்துலையுமே அழகாக ஒட்டி எடுத்துக்கோங்க. கம் இல்லைன்னா கொஞ்சம் கம் போட்டுக்கோங்க. அது கம் சீக்கிரமாக காஞ்சிடும். அதனால பட்டுன்னு எடுத்து வைக்கணும். இது ஏன் கலராக இருக்குது, ஏற்கனவே நான் பெயிண்ட் பண்ணிட்டுலாம் வைக்கலை. அவசர கோளாறாட்டம் ஏற்கனவே ஒரு வாட்டி அதை ஸ்கெட்ச் வச்சு சும்மா விளையாடிட்டு இருந்தேன் அதை வச்சு. அதனால் அது இந்த பிஸ்தா ஷெல்ஸை அப்படியே எடுத்து வச்சுட்டேன். அப்போல்லாம் இதெல்லாம் தோணலை எனக்கு இதை பண்ணணும்லாம். இப்போ தான் ஒரு தோணுச்சு இந்த மாதிரி பண்ணலாம் அப்படியே கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா இடத்துமே கேப் இல்லாமல் நல்லா ஒட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. நிறைய பிஸ்தா ஷெல்ஸ் இருந்தாலும் எவ்வளோ வேணாலும் வேடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மீதி இருக்க பிஸ்தா ஷெல்ஸ் என்ன பண்ண போகிறோன்னா மேலே ஒட்டிக்க போகிறோம். மேலே எப்படி ஒட்டுவோம் தானே பார்க்குறீங்க, பாருங்கள். இப்போ அங்கங்கே நான் பேஸ்ட் பண்ணி கம்மை லைட்டாக ஊற்றிட்டு அங்கங்கே வச்சு எடுத்துக்கணும். இப்போ இது என்னன்னா சரி சொல்லிடுறேன். என்னன்னா இது ஃபிஷ். இந்த ஃபிஷ்ஷுக்கு தான் நம்ம மேலே பண்ணுறோம். பாதி பேர் கண்டுபிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது, சில பேர் கண்டுபிடிக்காமே இருக்கலாம், எல்லோரும் கண்டுபிடிச்சும் இருக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக கம் போட்டுட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பிஸ்தா ஷெல்ஸ் கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துலையுமே நான் ஃபஸ்ட்டு அங்கங்கன்னு கரெக்டாக அப்படியே ஒட்டலை. நான் வச்சுட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா எடுத்து தான் ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துக்கோங்க.
பிளாக் கலர் பெயிண்ட் வந்து இப்போ நம்ம கீழே இருக்க பிஸ்தா ஷெல்ஸ் ஒட்டியிருந்தோம்ல, அந்த கீழே இருக்க பிளாக் கலர் பெயிண்ட் கொடுத்துக்கலாம். ஃபுல்லாக இந்த மாதிரி பிளாக் கலர் கொடுத்து கொஞ்சம் பார்த்து கொடுங்க. வேகமாக அடிக்கணும்னு அடிச்சுட்டு போயிடாதீங்க. கிராஃப்ட்னா பொறுமையாக பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். அது கீழே பார்த்தினாலும் அசிங்கமாக தெரியும். அதனால் பொறுமையாக பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து எப்படி பண்ணியிருக்கேன்னா, வெறும் பெயிண்ட் மட்டும் வச்சு பண்ணலை. அந்த பெயிண்டில் கொஞ்சம் அப்பப்போ தண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு தான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வேகமாக பிளாக் பெயிண்ட் கொடுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் எத்தனை கோட்டிங் வேணாலும் கொடுக்கலாம். யாரு நான் வந்து ஒரு 2 கோட்டிங்ஸ் கொடுத்தேன். கட் பண்ணி தான் நான் எடுத்திருப்பேன். அதனால் உங்களுக்கு பாதி தெரியும். நான் வந்து இடையில வந்து குட்டி குட்டி கிராஸஸ் வச்சுருக்கேன். இது வந்து நம்ம இஷ்டம். எங்கே வேணாலுமே நம்மளுக்கு இருந்தால் வச்சுக்கலாம், இல்லைனாலும் விட்டுடலாம். நம்ம இஷ்டம். எங்கள் வீட்டில் இருந்தது, அதனால நான் வச்சுட்டேன். இந்த கடலில் வந்து கிராஸ்லாம் இருக்கும்ல, புல்லுங்கெல்லாம், அதனால தான் அதை வச்சுருக்கேன். பாறைங்க நடுவில் இருக்கும்ல, இதுங்க வந்து பாறைங்கன்னு தான். ஆனால் பாறைங்க தான் இது. இப்போ வந்து ஃபிஷ்ஷுக்கு நம்ம கலர் கொடுக்கணும்ல, அது மாதிரி நிறைய கலர்ஸ், உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் நான் அடிச்சுக்கிறதையும் பார்த்து அப்படியும் அடிச்சுக்கலாம். ரெட், ஆரஞ்சுலாம் கொடுத்துருக்கேன். டார்க் கலர்ஸாக தான் நான் கொடுத்துருக்கேன். இதில் ரெட், ஆரஞ்ச், பிங்க், ப்ளூ, எல்லோ, க்ரீன் அந்த மாதிரி கலர்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து டிசைன்ஸ்லாம் கொடுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வால், ரெக்கை இல்லை, இந்த இது மாதிரி இருக்கும்ல நீந்தறதுக்கு, அதையுமே கலர் கொடுத்து எடுத்துக்கணும். பிளாக் கலர் கொடுங்க. சேம் கலர் தான் கொடுக்கணும். பிளாக் எதுக்குன்னா, இந்த அவுட்லைன் மட்டும் பிளாக் கொடுங்க. இந்த மாதிரி அவுட்லைனுக்கு பிளாக் கொடுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து என்னென்னா, புல் மாதிரி கிராஸ், இந்த மாதிரி கிராஸ் ஃபிஷ்ஷுங்க நடுவுலையும் கிராஸ் போட்டு எடுத்துக்கிடுறேன். நான் வந்து இதுக்கு வந்து 3 கோட்டிங்ஸ் கொடுத்தேன் இந்த கிராஸ்க்கு. ஏன் பாறை ஃபிஷ்ஷுக்கே அவ்வளோ கொடுக்கல, இதுக்கு அவ்வளோ கொடுத்துருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது வந்து எவ்வளோ தான் அடித்தாலுமே எனக்கு வந்து டார்க்காகவே தெரியல, ஒரு மாதிரி ஒரு கலர் ஆகிடுச்சு. அதனால் நான் அந்த மாதிரி ஒரு 3 கோட்டிங்ஸ் கிட்ட கொடுத்துருப்பேன். இப்போ வந்து ஃபுல் டிசைன்ஸ்லாம் நான் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஒயிட் கலர் பெயிண்டில் பென்சில் வச்சு டிப் பண்ணி பபிள்ஸ் விடும்ல, அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டேன். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா அவுட்லுக். நானே அவ்வளோ சூப்பராக வரும்னு நினைக்கல, செம்மையாக இருந்தது அவுட்லுக். இப்போ வந்து நான் எதுக்கு டேப்பு திருப்பணும் பிக்கிறேன்னா, செவுத்தில் ஒட்டனால நம்ம பண்ண கிராஃப்டெல்லாம், அதனால் ஒட்டி எடுத்துக்கலாம். டேப், டபுள் டேப், நான் ஒரே ஒரு டபுள் டேப் எடுத்துட்டு மித்த டேப்ஸ் எனி டேப்ஸ் எடுத்துக்கலாம். ஆனால் செவுத்தில் ஒட்டணும் நல்லா. நான் வந்து கொஞ்சம் மாஸ்கிங் டேப்பும் எடுத்தேன். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. எங்களோட ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் வச்சு ஒரு மாதிரி வச்சுருக்கோம். செம்மையாக இருந்தது. பை கைஸ்.